அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் முடக்குவாதம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பலவிதமான மருத்துவ முறைகள் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். அதில் மிக முக்கியமாக அவர்கள் தன்னுடைய மூட்டு அசைவுகளை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, தன்னுடைய வேலைகளை அன்றாடம் செய்வதற்கு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல அங்கும் இங்கும் இயங்குவதற்கு நம்ம பல பயிற்சிகள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆனால் மூட்டு பாதிப்பு சற்று அதிகமாக இருந்தாலோ, ஒரு சிலருக்கு மூட்டு தேய்மானம், வலி, மூட்டுகளில் டிஃபார்மிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த நிரந்தர மூட்டு இறுக்கம் ஏற்பட்டு இருந்தாலோ, இப்போ அவர்களால் ஒரு நபருடைய உதவி இல்லாமல் இயங்குவது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி நேரங்களில் இவர்களுக்கு இந்த வாக்கிங் எய்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நடை உபகரணங்கள், அவர்களுக்கு தேவையான மாதிரியான உபகரணங்களை பயன்படுத்தும் பொழுது அவங்களுக்கு தனியாகவே எல்லா வேலையும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இவங்களுக்கு என்ன மாதிரியான நடை உபகரணங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக இன்னைக்கு பல பேருக்கு நடை உபகரணங்கள் நிறையா பார்த்துருப்போம் நம்ம. ஏன்னா நம்மளுடைய குடும்ப அம்பக்கத்தினர்களோ அல்லது உறவினர்களோ சாலைகளில் செல்லும் பொழுதோ நம்ம யாரையாவது பார்த்துருப்போம். நிறைய பேர் வாக்கிங் ஸ்டிக் வச்சுருப்பாங்க, முழங்கையில் மாற்ற மாதிரி எல்போ கிரச்சுன்னு சொல்லி ஒன்று இருக்குது, அது பார்த்துருப்பீங்க. வாக்கிங் ஃப்ரேம் சொல்லக்கூடிய அந்த வாக்கரை பார்த்துருப்போம். அதுலேயே பலவிதமான வாக்கிங் ஃப்ரேம்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வீல் சேர்னு சொல்லி நம்ம கவனிச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி பலவிதமான நடை உபகரணங்கள் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாது இந்த ஆர்த்தோட்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சில உபகரணங்களும் இன்னைக்கு பயன்பாட்டில் இருக்குது. பொதுவாக கை கால்கள் விரல்கள் ரொம்ப மடங்கிய ஒரு நிலையில் இருந்தால் அதற்கு ஸ்பிளிண்ட்டு, கேலிப்பர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சில உபகரணங்களை நம்ம பயன்படுத்துகிறோம். இதை நம்ம ஆர்த்தோட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அதெல்லாம் நம்ம என்னென்ன நம்ம பார்க்கலாம். பொதுவாக இன்னைக்கு பயன்பாட்டில் இருக்கக்கூடிய நடை உபகரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல வாக்கிங் ஸ்டிக். இந்த வாக்கிங் ஸ்டிக் கிட்டத்தட்ட ஒரு 3 வகையாக இருக்குது. ஒன்று பார்த்தோம்னா ஒரே ஒரு கால் மட்டும் இருக்கும். அடுத்து ஒரு வகை 3 கால்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து ஒரு வகை 4 கால்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 வகைகளும் இன்னைக்கு பயன்பாட்டில் இருக்குது. பொதுவாக இந்த முடக்குவாதம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மூட்டு பகுதியில், குறிப்பாக முதுகு, இடுப்பு, முழங்கால்கள் போன்ற மூட்டு பகுதிகளில் வலி இருந்தால் இவர்களுக்கு சாதாரணமாக வெறும் வாக்கிங் ஸ்டிக் போதுமானது. அதுலேயும் வலி ரொம்ப மைல்டாக இருந்தால் கீழே ஒரு கால் இருக்கிற மாதிரியான வாக்கிங் ஸ்டிக் பயன்படுத்துங்க, அது போதும். ஒருவேளை இவர்களுக்கு வலி அதிகமாக இருந்தாலோ அல்லது பாதிப்பு 1, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மூட்டுகளில் பாதிப்பு இருந்தாலோ இவங்களுக்கு அந்த ட்ரைபோர்டு அல்லது குவாட்ரிபோர்டுன்னு சொல்லக்கூடிய 3 அல்லது 4 கால்கள் வைத்த வாக்கிங் ஸ்டிக் பயன்படுத்துவது நல்லது. ரைட். ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் நாம் எப்படி நம்ம நமக்கான நடை உபகரணங்களை செலக்ட் பண்ணுறது? இதற்கு உங்களுடைய எலும்பு மூட்டு மருத்துவ நிபுணரையோ அல்லது எண்முறை மருத்துவரையோ நீங்கள் தொடர்பு கொண்டு அவங்ககிட்ட நீங்கள் பயிற்சிகள் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான நடை உபகரணம் என்னன்றதை அவங்க உங்களுக்கு பரிந்துரை செய்வாங்க. அதன் பேரில் நீங்கள் இதை பயன்படுத்தலாம். ரைட். அதுக்கப்புறம் கிரட்ச்னு சொல்லக்கூடிய ஒரு நடை உபகரணம் இன்னைக்கு பயன்பாட்டில் இருக்குது. இதில் பலவிதமான அந்த கிரட்ச்னு சொல்லக்கூடிய நடை உபகரணம் இருக்குது. இதில் பொதுவாக நம்ம இந்த எல்போ கிரட்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நடை உபகரணம் அதிகமான பேர் பயன்படுத்துகிறத நம்ம பார்த்துருப்போம். பொதுவாக ஒரு வாக்கிங் ஸ்டிக் பயன்படுத்தும் பொழுது இவங்களுக்கு தோள்பட்டை தசைகள், முழங்கை தசைகள், மணிக்கட்டு போன்ற தசைகள் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற பட்சத்தில் இவங்களுக்கு எந்த ஒரு வலி இருந்தாலும் இவங்களுக்கு வாக்கிங் ஸ்டிக் ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது தான். மணிக்கட்டு பகுதியிலையும் வலி இருந்தாலோ, முழங்கை பகுதிகளிலும் வலி இருந்தாலோ, அல்லது இந்த போராம் சொல்லக்கூடிய முன் கை பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் வலுவில்லாமல் இருந்தாலோ இந்த
முழங்கை பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் வலுவில்லாமல் இருந்தாலும் இவர்களுக்கு கிரட்ச்னு சொல்லக்கூடிய அந்த நடை உபகரணம் பயன்படுத்தலாம். இப்போ இவங்களுக்கு இதுலயே எல்போ கிரட்ச்னு சொல்லக்கூடிய அந்த கிரட்ச் தான் இன்னைக்கு பல பேர் பயன்படுத்துறதை நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஆனால் இதில் வந்து பல டைப் ஆஃப் கிரட்சஸ் வந்து இன்னைக்கு வந்து நிறையா வந்து இருக்கு. ஆக்சியல் கிரட்சஸ்னு ஒன்று சொல்லுவாங்க, கட்டர் கிரட்ச்னு ஒன்று சொல்லுவாங்க, எல்போ கிரட்ச்னு ஒன்று சொல்லுவாங்க. இது பொதுவாக அன்னைக்கு எல்லாராலையும் பயன்படுத்தக்கூடிய கிரட்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இந்த எல்போ கிரட்ச் தான். இது கையில் வந்து முழங்கையில் வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் நம்மளுக்கு வந்து இருக்கும். எல்போ கஃப்னு ஒன்று ஒரு பார்ட் வந்து வரும். அதுக்கப்புறம் கையில் நம்ம வந்து அந்த ஸ்டிக் வந்து பிடிக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிரட்ச் இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய பேர் அதை பயன்படுத்துகிறாங்க. இதில் பொதுவாக கீழே கால்கள் ஒரே ஒரு கால் வர்ற மாதிரி தான் வந்து இந்த கிரட்ச் வந்து இருக்கும். ரைட். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மணிக்கட்டு பகுதி, முழங்கை பகுதி தசைகள் வீக்காக இருந்தாலோ அல்லது பெயின் இருந்துச்சுனாலோ இந்த மாதிரி கிரட்ச் வந்து யூஸ் பண்ணலாம். ரைட். அதற்கு அடுத்து இப்போ இவங்களுக்கு முழங்கால் பகுதியில் வந்து ஏதாவது வலி அதிகமாக இருந்தாலோ அல்லது இந்த தசை பகுதி சற்று இறுக்கம் ஏற்பட்டு கண்ட்ராக்ஷன் சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை ஏற்பட்டிருந்தாலோ டிஃபார்மிட்டி வந்து இருந்துச்சுனாலோ இவங்களுக்கு கை கால்களை அசைப்பதில் ஒரு பெரிய சிக்கல் வந்து இருக்கும். இவங்களால நிற்க முடியும். இரண்டு பக்கம் ரெண்டு பேருடைய கைகள் பிடிச்சிக்கிட்டு ஒரு துணையோட நிற்கிற மாதிரி இவங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு நடை உபகரணம் பயன்படுத்தலாம் அப்படின்னீங்கன்னா வாக்கிங் ஃப்ரேம். இந்த வாக்கிங் ஃப்ரேம் வந்து நம்ம வந்து நிறைய இடத்துல நம்ம வந்து பார்த்துருக்கோம். பொதுவாக வயது முதிர்ந்தவர்களுக்கு இந்த வாக்கிங் ஃப்ரேம் ரொம்ப பயனுள்ளதாக வந்து இருக்கும். ஏன்னா இதை நம்ம வந்து பிடிச்சிட்டு இருக்கும் பொழுது நம்மளுக்கு நம்மளுடைய ஒட்டுமொத்த உடல் எடையும் தாங்குவதற்குரிய அந்த கெப்பாசிட்டி நம்மளுடைய கால்களுக்கும் கைகளுக்கும் சேர்த்து வந்து கிடைக்கும். ஏன்னா நம்மளுடைய பாடி வெயிட் காலில் தான் வந்து எப்பயுமே வந்து வெயிட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த வாக்கிங் ஃப்ரேமில் நம்ம வந்து கையை ஒண்டி வாக்கிங் ஃப்ரேம் வந்து பிடிச்சிருக்கும் பொழுது கைகள் வழியாக நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால நம்மளுக்கு இந்த வெயிட்டு கால்கள் வழியாக போகாமல் கைகள் வழியாகவும் போகும். அப்போ நம்மளுக்கு ஈஸியாக நிற்க முடியும். வாக்கிங் ஃப்ரேமில் அந்த நிற்கிறது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ப்ராப்பராக வாக்கிங் ட்ரைனிங் கொடுத்துட்டோம் அப்படின்னீங்கன்னா தினந்தோறும் இவங்க தன்னுடைய அன்றாட வேலைகளை செய்வதற்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த வாக்கிங் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா இதுலேயும் பலவிதமான வாக்கிங் ஃப்ரேம் இன்னைக்கு வந்து இருக்கு. ஸ்டாண்டர்ட் டைப் நம்ம வந்து ஒன்று சொல்லுவோம், அது எப்பயும் ஃபிக்ஸ்டாக வந்து இருக்கும். இதில் வந்து நம்மளுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். இதில் வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் அதிகமாக வந்து வராது. அதுக்கடுத்து ஃபோல்டிங் டைப் வாக்கிங் ஃப்ரேம் இன்னைக்கு நிறையா கிடைக்குது. இது நம்ம வெளியில் எங்கேயாவது போகும் பொழுது அவுட்டோர்லேயும் நம்ம இதை வந்து பயன்படுத்திக்கிற முடியும். ஈஸியாக இதை ஃபோல்ட் பண்ணி நம்ம எங்கே போகிறோமோ கார்லேயோ இல்லாட்டி வேறு ஏதாவது வெஹிக்கிளில் போகும்போதோ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து கொண்டு போய்க்கிறலாம். அதற்கு அடுத்தபடியாக இந்த வாக்கிங் ஃப்ரேமை ஒருவேளை இவங்களால் வந்து தூக்குற அளவுக்கு கைகளில் இருக்க தசைகளுக்கு வலுவின்மை இருந்தது அப்படின்னீங்கன்னா ரோலர் டைப் வாக்கிங் ஃப்ரேம் ஒன்று வந்து இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 சக்கரங்கள் வந்து பொருத்தப்பட்டு இருக்கும். பின்னாடி கால்கள் வந்து இருக்கும். லைட்டாக அப்படியே உங்களை வந்து நகட்டிகிட்டே வந்து போகிற மாதிரி வந்து இருக்கும். ஃப்ரேமை இவங்களுக்கு வந்து தூக்கி வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி வாக்கிங் ஃப்ரேம்லேயும் பலவிதமாக வந்து இருக்குது. ரைட். ஸோ இப்போ இதெல்லாம் உங்களுக்கு வந்து உங்களுடைய தேவைகள், உங்களுடைய பாதிப்புகள் என்ன அப்படின்றத வந்து உங்களுடைய இயன்முறை மருத்துவர் நல்லா ஆலோசனை பண்ணிட்டு அவங்களுடைய பரிந்துரையின் பேரில் நீங்கள் இந்த வாக்கிங் ஃப்ரேம், கிரட்சு, வாக்கிங் ஸ்டிக் இதெல்லாம் பயன்படுத்தலாம். சரி, இப்போ இந்த வாக்கிங் ஃப்ரேம், ஸ்டிக்கு இதெல்லாம் வந்து பயன்படுத்துவதில் இதனுடைய மெட்டீரியல் எப்படி வந்து இருக்கணும்? முழுக்க முழுக்க இது அதிக ஸ்ட்ரென்த் உள்ள வந்து ஒரு மெட்டீரியலாக வந்து இருக்கணும். அதே நேரத்தில் எளிமையாக பாதிக்கப்பட்டவர்கள் கையிலிருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு இலகுவாக இருக்கணும். வெயிட்டு கம்மியாக வந்து இருக்கணும். இன்றைக்கி நம்ம வந்து பயன்பாட்டில் இருக்கிறது மேக்சிமம் அலுமினியம் டைப் அந்த நடை உபகரணங்கள் தான் நிறையா இருக்குது. ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து ஸ்டீல் டைப்பும் வந்து வரும், அலுமினியம் டைப்பும் வந்து வரும். ஸோ நம்மளுடைய தேவை என்ன? இந்த அலுமினியம் டைப் வந்து இன்னைக்கு எல்லாரும் ஈஸியாக கையில் வந்து தூக்கிற முடியும்.
எந்த ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறதுலையும் உங்களுக்கு சிக்கல் இருக்காது. அதே நேரத்தில் இதனுடைய ஸ்ட்ரென்த்தும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த ஸ்டீல் மெட்டீரியலோட கம்பேர் பண்ணது இது ஸ்ட்ரென்த் கம்மியாக இருந்தாலும் நம்மளோட பாடி வெயிட்டை தாங்குற அளவுக்கு இதுக்கு ஸ்ட்ரென்த் வந்து உண்டு. அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய அந்த அதர் மெட்டீரியல்ஸ் நம்ம சொல்லும் இல்லையா, அந்த கைகளில் மாட்டக்கூடிய அந்த கஃப் மாதிரி இருக்கக்கூடியது, கீழே கால்களில் இருக்கக்கூடிய அந்த ரப்பர் புஷ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரப்பர்லேயே பிளாஸ்டிக்லேயே வந்து இருக்கும். கைகளில் மாட்டக்கூடிய கஃப் வந்து மேக்ஸிமம் வெல்க்ரோவில் வந்து இருக்கும். இன்னும் ஒரு சில இன்னைக்கு வரக்கூடிய அந்த எல்போ கிரச்சில் வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்லேயே வந்து இருக்குது. உள்ள கையை மாட்டிட்டு எடுத்துக்கிற மாதிரியே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். கீழே இருக்க அந்த ரப்பர் புஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் ஃபெரியூல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இது இந்த வாக்கிங் எய்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிக முக்கியமான பங்கு இதுக்கு வந்து இருக்கு. ஏன்னா இது எந்த ஒரு இடத்துலையும் இது அந்த தரைக்கும் வாக்கிங் எய்ட்ஸ்க்கு வந்து இல்லை வந்து இடையில வந்து இருக்கக்கூடிய உராய்வை அதிகப்படுத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடியது. இது வழுக்குவதற்கு வாய்ப்பே வந்து இருக்காது. அந்த அளவுக்கு வந்து இதில் வந்து ஒரு பிடிமானம் வந்து இருக்கும். அதனால அந்த வாக்கிங் எய்ட்ஸ் நம்ம வந்து வாங்கும் பொழுது கீழே இருக்கக்கூடிய ரப்பர் புஷ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல குவாலிட்டியாக வந்து இருக்கான்னு சொல்லி வந்து கவனிக்க வேண்டியது வந்து இருக்கும். மோஸ்ட்லி இது வந்து ரப்பர் மெட்டீரியலில் இருக்கிறதுனால இதோடைய கிரிப் வந்து நல்லாவே வந்து இருக்கும். இருந்தாலும் நாம் வாங்கும் பொழுது இதை வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது. ரைட். ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தும் பொழுது நமக்கு என்னென்ன மாதிரியான நன்மைகள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். நம்மளுக்கு நம்மளுடைய மொபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் நம்மளுடைய வேலைகளை அன்றாட வேலைகளை வந்து செய்வதற்கு எல்லா வேலைகளையும் நம்ம வந்து செய்ய முடியும். நாம் அன்றாடம் செய்ய வேண்டிய வேலைகளை தாமாகவே செய்ய முடியும். இது முதல் நல்ல விஷயம். இரண்டாவது, இந்த வாக்கிங் ஃப்ரேம் இந்த மாதிரியான வந்து நடை உபகரணங்கள் பயன்படுத்தும் போது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நம்ம வந்து போவதற்கு, ஏன்னா ஒரே இடத்துல இருக்கிறது இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்றது வந்து ஒரே இடத்துல இருக்கிறவங்களுக்கு நன்றாக வந்து தெரியும். அதனால இவங்களுக்கு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாக்கிங் எய்ட்ஸ் இருக்கிறதுனால இவங்க வெளியில வந்து போயிட்டு வந்து வர்றது அல்லது தன்னுடைய அலுவல்கள் வேலைகளை வந்து செய்வதற்கு எல்லாத்துக்கும் இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இவர்களுக்கு அவர்களுடைய ஜாயிண்ட் ரேஞ்ச் ஆஃப் மோஷன், மசில் பவர், ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வந்து ஸ்டேபிளாக வந்து இருக்கும். இதை விட நம்ம அதிகமாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா இவங்க வந்து தன்னுடைய வேலைகளை வந்து செய்யும் பொழுது இந்த மூட்டு பகுதியை ஓரளவுக்கு பயன்படுத்துவாங்க. அப்படி பயன்படுத்தும் பொழுது தசைகள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். மூட்டு பகுதியில் அசைவு வந்து இருக்கும். அவர்களுடைய பாடியுடைய போஸ்டர் பேலன்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தன்னுடைய அன்றாட வேலைகளை செய்யும் பொழுது மனதளவிலும் இவங்க ஒரு நல்ல விஷயத்த ஒரு நல்ல விதமா உணர்வாங்க. ஸோ இந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் வந்து இருக்கு. இந்த வாக்கிங் எய்ட்ஸ் வந்து பயன்படுத்தும் பொழுது இந்த ஆர்த்தோடிக்ஸ்ன்னு சொல்லும் இல்லையா, அதுவும் சில நேரத்தில் நம்மளுக்கு வந்து பயன்படுத்துகிற மாதிரி ஒரு சில நேரங்களில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இப்போ இந்த முடக்குவாதம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மூட்டு பகுதியில் கண்ட்ராக்ஷன் சொல்லக்கூடிய அல்லது டிஃபார்மிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு மூட்டு இறுக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னீங்கன்னா இவர்களுக்கு இயன்முறை மருத்துவம் சரியாக செஞ்சு முடிச்சுட்டு ஜாயிண்ட் மொபிலைசேஷன் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு மூட்டுடைய அந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷன் சொல்லக்கூடிய அந்த அசைவு கொஞ்சம் அதிகமாகுவதற்கு நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இவங்களுக்கு மூட்டு அந்த அசைவு அதிகமாகும் பொழுது அதை மெயின்டைன் பண்றதுக்கு நம்மளுக்கு நீ ஜாயிண்ட் கேலிப்பர்ஸ், ஆங்கிள் ஜாயிண்ட் கேலிப்பர்ஸ், ரெஸ்ட், எல்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ப்ளிண்ட் இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு வந்து தேவைப்படும். ஸோ அப்போ வந்து நாம் ஏற்கனவே இம்ப்ரூவ் ஆன அந்த மூட்டினுடைய அசைவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த கேலிப்பர் போன்ற உபகரணங்கள் தேவைப்படும். அப்போ இந்த வாக்கிங் எய்ட்ஸ் யூஸ் பண்ணும் பொழுது, பொதுவாக நடக்கும் பொழுது இவங்களுக்கு இதெல்லாம் வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னீங்கன்னா மறுபடியும் இவங்க பாடியுடைய போஸ்டர் மெயின்டைன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீ ஜாயிண்ட் கண்ட்ராக்சர் ஏற்படும் பொழுது நாம் இந்த கேலிப்பர்ஸ் வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அல்லது நீ ஸ்டெபிலைசர் வந்து பயன்படுத்தும் பொழுது இவங்களுக்கு நீ ஜாயிண்டோடைய ரேஞ்ச் வந்து திரும்பி மறுபடியும் குறையாம பார்த்துக்க முடியும்.
ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து ஜாயிண்ட் மூவ்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் மசிலோடைய ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னீங்கன்னா இவங்களால ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை வந்து இருக்கும். ஆனால் இதுவே இவங்க படுத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அந்த நீ ஜாயிண்டை வந்து ஃபுல்லாக நீட்டும் பொழுது நல்லா நீட்டுவாங்க. ஆனால் ஃபுல் பாடி வெயிட்டையும் அது தாங்குற அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக வந்து இருக்காது. அந்த மாதிரி சமயங்களில் இவங்களுக்கு கேலிப்பர் போடுறது ஒரு நல்ல விஷயமா வந்து இருக்கும். ஆனால் இது வந்து பெர்மனெண்ட்டாக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. கொஞ்சம் இவங்களுக்கு இந்த நீ ஜாயிண்ட் மசில்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரென்த் ஆகிற வரைக்கும் இது தேவைப்படும். அதுக்கப்புறம் இவங்க வந்து ஓரளவுக்கு நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னீங்கன்னா இது தேவைப்படாது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஆர்த்தோட்டிக்ஸ்க்கும் நம்ம நிறைய பயனுள்ள விஷயங்கள் இருக்குது. இந்த ஆர்த்தோட்டிக்ஸ்லாம் எதுக்கெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம், என்னென்ன மாதிரி மூட்டு பகுதியில் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற வந்து ஃபிங்கர்ஸ்க்கு வந்து பயன்படுத்துகிறோம், மணிக்கட்டுக்கு பயன்படுத்துகிறோம், முழங்கை பகுதிக்கு வந்து பயன்படுத்துகிறோம், முதுகுக்கு வந்து பயன்படுத்துகிறோம், முதுகு தண்டுவட பகுதிகள் வந்து வளையாமல் இருக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம், கீழே முழங்கால்களுக்கு, இடுப்பு பகுதிகளுக்கு, ஆங்கிள் ஜாயிண்ட்டுக்கு போன்ற அனைத்து மூட்டுகளுக்குமே நம்மளுக்கு நிறைய வந்து ஆர்த்தோட்டிக்ஸ் நிறைய நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி பயன்படுத்துறது வந்து ஒன்று மூட்டு தேய்மானம் அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு, ஜாயிண்டில் அப்நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து விழுகாமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு, பெயின் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பல காரணங்களுக்காக நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். இதில் வந்து கால்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த ஆர்த்தோட்டிக்ஸ் முழுக்க முழுக்க நம்மளுடைய நடை உபகரணங்கள் பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய நடையையும் அதிகப்படுத்துறதுக்கு இது நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஆர்த்தோட்டிக்ஸ், வாக்கிங் எய்ட்ஸ் இதெல்லாம் வந்து இந்த முடக்குவாதம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அந்த உபகரணங்களை நம்ம வந்து பயன்படுத்தும் பொழுது இவங்களுடைய வாழ்க்கை தரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தன்னுடைய அன்றாட வேலைகளை வந்து செய்வதற்கும், தன்னுடைய மற்ற வெளியிடங்களில் சென்று செய்யக்கூடிய அலுவல் சார்ந்த சில வேலைகளை செய்வதற்கும் இது ரொம்ப உதவியா இருக்கும். நாமெல்லாம் இதை வந்து பயன்படுத்துறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த வாக்கிங் எய்ட்ஸ், ஆர்த்தோட்டிக்ஸ்லாம் ஒரு எலும்பு மூட்டு மருத்துவ நிபுணரோ அல்லது ஈன்முறை மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் நீங்கள் வந்து இதை வந்து செஞ்சீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத மற்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். ஏன்னா நம்ம வந்து வாக்கிங் ஃப்ரேம், வாக்கிங் ஸ்டிக்கு, க்ரச்சஸு, இந்த ஆர்த்தோட்டிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் நிறைய வந்து நல்ல விஷயங்கள் வந்து இருக்குது. அதே நேரத்தில் இதை தப்பாக பயன்படுத்தணும் அப்படின்னீங்கன்னா சில நேரத்தில் மூட்டு பகுதியில் அதிகமான ஸ்ட்ரெஸ் விழுந்து நம்மளுக்கு வலியும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய எண்முறை மருத்துவர்கிட்ட சரியான ஆலோசனையின் பேரில் அவங்க என்ன பரிந்துரைக்கிறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய ரொட்டீன் வேலைகளை உங்களால் வந்து தொடர்ந்து நன்றாக செய்ய முடியும். இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.